வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அறமும் புகழும். ஒரு ஊரிலே கண்ணப்பர் என்று ஒருவர் இருந்தார். அவர் பெரிய பணக்காரர். இருப்பினும் அவர் தம் மகனுக்கு ஒரு நோய் ஏற்பட்ட போது ஏதாவது ஒரு நல்ல அறம் செய்வதாக தெய்வத்திடம் உறுதி செய்து கொடுத்தார். மகன் பிழைத்து விட்டான். உறுதியை நிறைவேற்ற வேண்டும். என்ன அறம் செய்யலாம் என்று சிந்தித்தார். அந்த ஊரில் குளம் இல்லை. குடிநீருக்காக அரைக்கல் தொலைவில் உள்ள குளத்திற்கு மக்கள் சென்று வந்தார்கள். இதை கருதிய கண்ணப்பர் தம் ஊரில் ஒரு குளம் வெட்டினார். குளம் வெட்டும் செலவுக்கு அவரிடம் பணம் இருந்தது. அதற்கு கல்லினால் கரையமைத்து படி போடும் அளவிற்கு பணம் இல்லை. ஆகவே அவர் கற்கரையும் படியும் அமைக்காமலே குளத்தை வெட்டி முடித்தார். குளத்தின் கரையில் குளம் வெட்டியவர் கண்ணப்பர் என்ற எழுத்துக்கள் பொறித்த ஒரு கல்லும் நாட்டினார். அதே ஊரில் நல்லப்பர் என்ற ஒருவர் இருந்தார். அவரும் செல்வரல்லர், சாதாரண வணிகர்தான். அவர் ஒரு நாள் கண்ணப்பர் வெட்டிய குளத்தை வந்து பார்த்தார். கற்கரையும் படியும் அமைக்காமல் விட்டது ஒரு பெரும் குறையாகவே அவருக்கு தோன்றியது. அவர் கண்ணப்பரிடம் சென்றார். தம் மன கருத்தை வெளியிட்டார். கரை அமைக்காவிட்டால் குளம் விரைவில் தூர்ந்துவிடும் என்ற உண்மையை எடுத்து கூறினார். நான் என்ன செய்வேன்? என்னிடம் அதற்கு மேல் பணம் இல்லையே என்றார் கண்ணப்பர். என்னிடம் சேமிப்பு பணம் சிறிது இருக்கிறது, அதை தருகிறேன். கரையும் படியும் அமைத்து விடுங்கள் என கூறினார் நல்லப்பர். அவ்வாறே பணமும் கொடுத்தார். கண்ணப்பர் அதன் பின் தம் அறப்பணியை செவ்வனே செய்து முடித்தார். கண்ணப்பர் நல்லப்பர் செய்த உதவிக்கு நன்றி தெரிவிக்கவில்லை. நல்லப்பரின் நண்பர் சிலர் அவரிடம் வந்து, கரை கட்டி படி அமைத்தவர் நல்லப்பர் என்று ஒரு கல் நாட்டும்படி கண்ணப்பரை வற்புறுத்த வேண்டும் என்றார்கள். நல்லப்பர் மறுத்துவிட்டார். அறம் செவ்வனே நடக்க வேண்டும், அதுதான் நம் குறிக்கோள், பெயர் நாட்டுவதல்ல என்று கூறினார் நல்லப்பர். நல்லவர்கள் மக்கள் நலத்தையே நாடுவர், தங்கள் புகழை நாட்டிக்கொள்ள நினைக்க மாட்டார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.